ஓம் ராமதூதா மகாதீரா ருத்ரவீரியா சண்முகவான் ஆஞ்சனா கற்பா சண்பூதா வாயுபுத்ரா நமோஸ்துதேன். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி 22/3/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. இரவு விடிய காலை 5:24 வரை, பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் மூலம். பின் இரவு 3:23 வரை, பிறகு போராடம். இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிறகு 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய நேத்திரம் 1, சீவன் பாதி. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை, ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பு. காலாஷ்டமி, பகலாஷ்டமி. கால பைரவரை வழிபடுவதன் மூலம் சர்வ கஷ்டங்களும் நிவர்த்தி அடையும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகும். திருமண தடை இருப்பவர்கள் இன்று காலபைரவரை வழிபடுவதன் மூலம் திருமணத்தில் உள்ள அனைத்து தடைகளும் விலகும். நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் நாள் மிகவும் சிறப்பு. இன்றைய மேஷத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நிதானம் தேவை. பரணி நன்மைகள் கிடைக்கும். கிருத்திகை தடை விலகும் நாள். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு காரிய தடை தாமதம் உண்டாகும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தடை விலகும். ரோகிணி மன சங்கட்டம் உண்டாகும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மிருகசீரிசம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையேன் கைப்பொருள் விரயமாகும். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரத்துக்கு எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள். திருவாதிரை மனக்கவலை உண்டாகும். மிகவும் எச்சரிக்கை, கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச சர்வஜயம் உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு பெரியோர் ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு. இன்று பூசத்தில் வரக்கூடிய புனர்பூசத்துக்கு சர்வ ஜெயமும். பூச நட்சத்திரத்துக்கு பயணத்தால் தடைகள் வரும். மிகவும் கவனமுடன் பயணம் செய்ய வேண்டும். பயணத்தில் எச்சரிக்கை தேவை. ஆயில்யம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சி செய்யும் நாள். எதிர்கால சிந்தனை மேலோங்கும். சிம்மத்தில் வரக்கூடிய மகம் பொறுமை தேவை. பூரம் நலன் உண்டாகக்கூடிய நாள். உத்திரம் சிக்கல்கள் நீங்கும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும். வெற்றி வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு. இன்றைய கன்னியில் வரக்கூடிய உத்திரம் சிக்கல்கள் நீங்கும் நாள். அஷ்டம் மன கஷ்டம். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். சித்திரை காரிய ஜாதகமாக முடியும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணம் நிறைவேறும் நாள். மேன்மை உண்டாகக்கூடிய நாள். எடுத்த காரியம் வெற்றி உண்டாகும். பொறுமையுடன் நிதானத்துடனும் செய்து எதிர்காலத்தை நோக்கி வெற்றியை நடைபோடக்கூடிய நாளாக இன்றைய நாள் துளாராசியில் வரக்கூடிய சித்திரை காரிய ஜாதகம். சுவாதி மன துயரம் வரும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். விசாகம் இனிய சம்பவம் நடக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விரும்பிய நன்மை கிடைக்கும். எதை நோக்கி பயணம் செய்தாலும் பொருள் வரவு கிடைக்கும். குடும்பத்தில் சில சுபகாரியத்துக்கான பேச்சுகள் நடக்கும். நன்மை உண்டாகும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு இனிய சம்பவம். அனுசம் வாகனத்தில் பாதிப்பு உண்டாகும். மிகவும் கவனம், எச்சரிக்கை தேவை. ஆயில்யம் மன சுகம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய
தனுசு ராசிக்கு உடல் அசதி உண்டாகும், சோர்வு, மனக்கவலை ஏற்படும். மிகவும் எச்சரிக்கை, கவனமுடன் இருக்கக்கூடிய நாள். தனுசில் வரக்கூடிய மூலம் மிகவும் நிதானம் தேவை, மிக மிக நிதானம் தேவை. ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வரும், போராடம், நன்மை வரும். உத்திராடம் மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு தடை நீங்கி மன தெளிவு ஏற்படும். எடுத்த காரியம் ஜெயமாகும். மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பு. மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் மனத்தெளிவு. திருவோணம் மனச்சிக்கல் வரும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பொருட்கள் வாங்கல் அல்லது பணத்தில் அல்லது பயணத்தால் அல்லது ஏதாவது ஒரு வகையில் சிறு தடைகள் உருவாகும். மிகவும் கவனம், எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இன்றைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு எண்ணம் ஈடுவரக்கூடிய நாள். இன்று கும்பராசி நண்பர்களுக்கு குடும்ப சிந்தனை மேலோங்கும். எதிர்கால நலன் கருதி கனவு காணும் நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் எண்ணம் ஈடேறும். சதயம் மன துன்பம் வரும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். போராட்டாதி சர்வகாரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு நீதி நேர்மை பற்றி பேசும் நாள். நல்ல பெயர் கிடைக்கும். மீனத்தில் வரக்கூடிய போராட்டாதி காரிய ஜெயம் உண்டாகும். உத்திரட்டாதி சிறு சிறு பாதிப்பு, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ரேவதி சுகம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். ரோகிணி மிருகசீரிஷம் ரிஷபராசியில் இன்று வாரசோலை கிழக்கு தென்கிழக்கு காலை 9:12 வரை. பரிகாரம் தயிர். நண்பர்களே, இன்று காலாஷ்டமி. கால பைரவரை வெளிப்படுவதன் மூலம் சர்வ கஷ்டங்களும் விலகும், சர்வ தடைகளும் விலகும். இல்லாத தசாபத்தி நடந்தால் கூட கால பைரவரை முழு மனதுடன் வழிபடுவதன் மூலம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.